பெரம்பூரில் தேர்தல் பணிமனையில் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்கள். அவரகம் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கோலம் போட்டு வாக்கு சேகரிக்கும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பணிமனைக்கு அருகில் உள்ள வீடுகளுக்கும் அங்கு தேர்தல் பணிமனைக்கும் இன்று நேரில் சென்ற தாவேகா தலைவர் விஜய் விசில் சின்னத்தை கோலமிட்டு அங்கு அவர் வாக்கு சேகரித்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது தாவேகா தலைவர் விஜய் அனைவரும் தங்களது இல்லங்களில் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து வாக்கு சேகரியுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று கோலம் போட்ட அந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தாவேகா தேர்தல் பணிமனையில் விசில் கோலமிட்ட போது அவர்களுக்கு உதவிய தாவேகா தலைவர் விஜயும் அந்த விசில் கோலத்தை இடும் காட்சியை இப்போது பார்க்கிறோம். இதை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் கேரவன் பிரச்சாரம் மற்றும் அந்த மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை என்று பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகிய சூழ்நிலையில் இன்று தேர்தல் பணிமனைக்கு அருகில் இருந்த வீடுகளுக்கும் சென்று வீடு வீடாக சென்று வாக்கும் சேகரித்திருக்கிறார். இதனால் அவர் தாவேகா தலைவர் விஜய் இந்த பொதுவாக மக்களை நேரடியாக சென்று சந்திப்பதில்லை மற்றும் மக்களோடு மக்களாக அவர் வாக்கு சேகரிக்கவில்லை என்று இந்த தேர்தல் பரப்புரையில் இந்த தேர்தலில் பெரிய குற்றச்சாட்டாக விமர்சனமாக வைக்கப்பட்டது. அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இன்று ஒரு குடியிருப்பு வளாகத்தில் முதல் மாடிக்கு சென்று அங்கு வீட்டில் உள்ளவர்களிடம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்குமாறும் பெரம்பூர் தொகுதியில் இந்த வாக்கு சேகரிக்கும் பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இதுவரை தாவேகா தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு இது போன்ற ஒரு பரப்புரை, பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு ஆகியவற்றில் பங்கேற்கவில்லை. முதன்முறையாக இன்று இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை தமிழகம் முழுவதும் சூறாவளியாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை என்று அவர் விடுமுறை அளித்து விட்டார் என்று பல தரப்பினரும் விமர்சனம் செய்து வந்த சூழ்நிலையில் இன்று பெரம்பூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பணிமனை அலுவலகத்திற்கு எளிமையாக சென்று அவர் அங்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று வாக்கு சேகரித்திருக்கிறார். அவருடைய தேர்தல் பிரச்சார பயணத்தில் எளிமையாகவும் புதுமையாகவும் இந்த பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் தொடங்கி இருக்கிறார். இது தேர்தலில் எந்த அளவுக்கு பலனளிக்கும், அவர் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கும் இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் இந்த புதுமையான பிரச்சாரம் அவருக்கு ஆதரவை பெருக்குமா என்பது வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி தெரிய வரும்.